கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஒரு மனிதன் எந்த வேலையை செய்தாலும், உலகத்தின் வேலையாக இருக்கட்டும், கர்த்தருடைய ஊழியமாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் அவன் உண்மையாக வேலை செய்ய வேண்டும். மனுஷனுக்கு பயந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது. மனுஷனுக்கு பயந்து வேலை செய்கிறவன் என்ன செய்வான் என்றால், மனுஷனை பார்க்கும்போது வேலை செய்வான், எஜமானை பார்க்கும்போது வேலை செய்வான். எஜமான் போன பின்பு வேலை செய்யாமல் சும்மா உட்கார்ந்திருப்பான். மனுஷனுக்காக ஊழியம் செய்கிறவன் மற்றவர்கள் பார்க்கும்போது ஊழியம் செய்வார்கள், மற்ற நேரம் செய்ய மாட்டார்கள். மனுஷனுக்கு பயந்து நடக்கிற விசுவாசிகள் ஊழியக்காரர் பார்க்கும்போது கண்ணை மூடி இருப்பாங்க, ஊழியக்காரர் முன்னாடி ஜெபிக்கிற மாதிரியே நடிப்பாங்க, ஊழியக்காரர் முன்னாடியே வேதம் வாசிக்கிற மாதிரியே இருப்பாங்க, ஊழியக்காரர் முன்னாடி விசுவாசியாக பயங்கரமான பக்தியாக வாழ்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் உண்மையாக அப்படி வாழவில்லை என்றால் அது வேதனைக்குரிய காரியம். வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே மனுஷனுக்கு பயப்படாமல் எந்த வேலையாக இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து நடப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை உயர்ந்த ஸ்தலத்திலே, உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து பாதுகாப்பார், நம்மை உயர்த்துவார், கண்மலையின் மேல் நிறுத்துவார், குறைவுகளை நிறைவாக்குவார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தர வேண்டிய எல்லா நன்மைகளையும் தருவார். கர்த்தர் தாமே அப்படியே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன்.